ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். போன vlogல பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் ஷாப்பிங். என்னோட பிரதர் இன்லாவோட மேரேஜ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து ஷாப்பிங்காக வந்து போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஷாப்பிங் போன வீடியோ இது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சாரீ ஷாப்பிங் பண்ணியிருப்போம். டி நகர், போத்தீஸில் போயிட்டு அப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் ஃபியூ ஸ்டோர்ஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு சாரீஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து எங்கே போயிருக்கேன்னா சவுகார்பேட் தான் வந்து போயிருந்தேன். சவுகார்பேட் வந்து மோஸ்ட்லி எதுக்காக போவோன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சாரீக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் அண்ட் வந்து ஜுவல்லரி செட் எடுக்கிறதுக்காகவும் தான். இப்போ பார்த்தீங்களா 2 பேரும், அவங்க 2 பேரும் தான் வந்து பிரைட் அண்ட் க்ரூம். நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ட்ரெயினில் போயிட்டு சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். சென்ட்ரல்லேருந்து பஸ் ஆர் ஆட்டோ 2 வழி இருக்குது அங்கே போகிறதுக்கு. இதில் வேணால் வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்குமே வந்து போய் ஒரு தண்ணி கேன் தான் வாங்கிட்டோம். ஏன்னா வந்து செம வெயில் போன டைம். ஏன்னா இப்போவும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. நாங்கள் வந்து பஸ்ஸில் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து பஸ் வந்து மாறி ஏறிட்டோம். அங்கே போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகிற பஸ் இல்லை இது. அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மின்ட் அப்படி ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ் வந்து ஏறிட்டோம் தெரியாமல். நானும் என்னடா பஸ்ஸு நிற்காம போயிட்டே இருக்கேன்னு பார்த்தா அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கிற பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து இறங்கி திரும்பி அகெயின் வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வழி வந்து தெரியல. அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு அங்கிள் கிட்ட வந்து கேட்டிருந்தோம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஆட்டோ பிடிச்சிட்டு போனால் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆட்டோக்கார் அங்கிள் வந்தார். ஆட்டோக்கார் அங்கிள் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே யூ டர்ன் எடுத்துட்டோம். யூ டர்ன் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து அந்த ஆரி ஷாப் தான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சா. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண அப்போ வந்து போனது. எனக்கு ஸ்டிச்சிங்கும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆரி ஒர்க்கும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வந்து சவுகார்பேட்டில் பாக்கியலக்ஷ்மி ஆரி ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வந்து பாத்தில் வந்து இருக்கும் இது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஐபேடில் வந்து ஒரு லாட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்மளோட ப்ளவுஸில் வந்து அதே மாதிரி வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ஏதாச்சும் டிசைன்ஸ் வச்சுருந்தாலும் நமக்கு அது மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸ் வந்து அவங்களே வந்து ஒர்க் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைடு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷாப் வேணால் வேறு நிறைய ஷாப்ஸ் பார்க்கலாம், 1-2 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா மண்பாசாந்த் தான் போயிருந்தோம். மண்பாசாந்த் வந்து இன்ஸ்டாகிராம் வைரலான ஷாப் இது. நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வீடியோஸ் எடுத்து இது பெரிய இதுவாக பண்ணிட்டாங்க. வைரலாக பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் மண்பாசாந்த் வந்து விசிட் பண்ணுறேன். ரொம்ப குட்டியான ஷாப் தான். பட் ஆனால் வந்து சேல்ஸ் வந்து உண்மையிலே செம்மையாக போகுது. கஸ்டமர்ஸும் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க. பார்த்திங்கன்னா வந்து ரேட் வந்து நான் ஸ்டிச் பண்ணல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7,000 சொன்ன ப்ரைஸு. இந்த மண்பாசாந்தில் பார்த்திங்கன்னா வந்து 10,500 11,000 சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணி அவ்வளோ வைரல் பண்ணி வச்சதுனால மேபி ரேட் வந்து அவ்வளோ ஹையாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டே அதுவா ஸ்டார்டிங்லேருந்து என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு போன ஷாப் பார்த்திங்கன்னா வந்து இதுதான். ஐ திங்க் வந்து கல்பனா பிரைடல் ஸ்டூடியோ என்னமோ நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக நேம் தெரியல. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அலோடுன்னு சொன்னாங்க. வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து தெரியாமல் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வந்து சாம்பிள் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருந்தாங்க ஹேங்கர்ஸில். ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த ஜர்தோசி ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பீசஸ் காட்டினாங்க பாருங்கள். செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நம்ம கூட ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் ஜர்தோசியில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரைடுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து சிமிலராக இருக்கும். ஜர்தோசி ஒர்க் போட்ட மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ரொம்ப வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப
ரொம்ப நேரம் கேட்டால் கூட வந்து ஒரு 500 கம்மி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்களே வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப பார்கெயின் பண்ணி தான் ஒரு 500 600 என்னமோ வந்து கம்மி பண்ணாங்க. அதுக்கு கீழே வந்து அவங்க கம்மியே பண்ணலை. கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சிங் இருக்குது போல. அண்ட் வந்து லெஹங்காஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து 800 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயே போட் நெக் மாதிரி வச்சுருந்தா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ₹100 ஆட் பண்ணி 900 போட்டிருக்காங்க. ஹெவி ஒர்க் வந்து 1000 அது மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்து சர்ச் பண்ணி ப்ளவுஸ் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்ஸ் தான் வந்து எடுக்க வந்து போயிருந்தோம் வேறு ஒரு ஷாப்க்கு. இது பார்த்திங்கன்னா பிரைட் வந்து அந்த செக்டு சாரீ மாதிரி ஒன்று கட்டுவாங்களா மார்னிங்கில். ஸோ அதுக்கு வந்து செட் எடுக்கிறதுக்கு தான், ஜுவல் செட் எடுக்கிறதுக்கு தான் வந்து வந்திருந்தாங்க. அந்த டெம்பிள் ஜுவல்ஸ்லாம் சொல்லுவாங்களே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. ஒரு பாக்ஸ்லேயும் அந்த நெக்லஸ், ஹாரம் அண்ட் ஒடியானம், அப்புறம் வந்து கையில் வந்து 2 சைடு கட்டுவாங்களே அது, நெத்திச்சுட்டி எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து அந்த ப்ரைஸ் வேரி ஆகுது. கொஞ்சம் டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதுக்கேற்ற வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்குறதுனாலும் வாங்கிட்டு போயிடலாம், இல்லைனா வந்து நம்ம ரெண்டலுக்கு எடுக்கிறதுனாலும் வந்து நம்ம வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து ரெண்டலுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஓகே தான். ஒரு 1 ஆர் 2 டே கொடுக்காம 3, 4 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம பொறுமையாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி எங்களுக்கு லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி வெளியில் போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம். இது ஒரு ஃபேமஸான ஷாப் இங்கே சவுகார்பேட்டில். சவுகார்பேட் வந்துட்டு பானிபூரி சாப்பிடாம எப்படி? ஸோ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பானிபூரி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம க்ரௌடுங்க அங்கே உள்ளே போயிட்டு. அப்புறம் வந்து அதிலே கொஞ்சம் லைட்டாக வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் வந்து ஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து மேலே பார்த்துட்டு இருந்தாங்க டெம்பிள் ஜுவல்லரி செட். நான் வந்து கீழே ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து ஒரு லெஹங்கா இருக்கா, ஸோ லெஹங்கா வந்து வெங்கட்டோட மேரேஜுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை பேர் வந்து வெங்கட், இவங்க பிரதர் பேர். ஸோ வெங்கட் மேரேஜுக்கு வந்து லெஹங்கா போட்டுக்கலாம், லெஹங்காவுக்கு வந்து மேட்சாக ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அங்கே இருக்க ஜுவல்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வச்சா மட்டும் எதுவுமே செட் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து எனக்கு 1000, 2000 கொடுத்து வாங்குறதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக விருப்பமும் இல்லை. ஒன் டே தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன், வாங்கலை. அண்ட் தென் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்பில் இவ்வளோ பெரிய மாங்காய்லாம் விற்றுருந்தாங்க. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தென் வந்து இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா. எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. என்ன காஸ்ட்யூம் நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த ஷார்ட் நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கினேன். அது போடுவேனானும் தெரியல. சரி சும்மா வாங்கி வைக்கலாம், அதுக்காச்சும் மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து இந்த சைடில் மாட்டுவாங்களே அதுவும் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து அதெல்லாம் யூஸும் பண்ண மாட்டேன். சரி இந்த டைம் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் பார்ப்போம் அதெல்லாம் போடுறேன்னான்ட்டு. அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்தே கிளம்பி மெட்ரோவில் தான் வந்திருந்தோம். அகெயின் ரூட்டு தெரியலங்க. அங்கேருந்து பூக்கடைக்கு போகிறதுக்கு பதில் வேறு ஏதோ வந்து ஹைகோர்ட் மெட்ரோ போயிட்டு அங்கேருந்தே நான் நடக்க விட்டாங்க. எல்லோரும் நடந்து தான் வந்தோம். எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு சும்மாவே கால்வலி வந்துருச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.